ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எப்படி நிஃப்டிக்கு சார்ட் நம்ம எப்படி மண்டேக்கு ஓப்பன் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு சார்ட்டில் 5 மினிட்ஸ் சார்ட் மார்க் பண்ணிக்கங்க. 5 மினிட்ஸ் சார்ட்டை மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிட்டோன்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஹை எதுவோ ஹையை உங்களுக்கு தெரிஞ்ச ஹாரிஜான்டல் லைனில் தனியாக எந்த கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 5 மினிட்ஸுக்கு லைன் செலக்ட் பண்ணிட்டு ஹையை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடணும். இது ஒரு டிப் செக் பண்ணிக்கிறேன். அதான் ஹையா? ஆமாம், அதான் ஹை. இந்த ஹையை மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ அப்படியே அந்த லோவை மார்க் பண்ணணும். இன்றைக்கான லோ 31 மே. இன்றைக்கான லோ இங்கே அதை மார்க் பண்ணிட்டேன். அடுத்து அந்த ஸ்விங்கில் எங்கெங்கெல்லாம் ஸ்விங் ஹை ஸ்விங் லோ அதை கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். அந்த ஸ்விங் எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக நடுவில் எங்கே ஆக்ட் ஆகிருக்கு அதை கொஞ்சம் நம்ம ஹைலைட் பண்ணி அதுக்கு கொஞ்சம் டாட் லைன் அந்த லைன் யூஸ் பண்ணிங்க. கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டுக்காக இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை இருந்துருக்குது, அதை மார்க் பண்ணிங்க. இங்கே ஒரு ஸ்விங் இருந்துருக்குது, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மேஜராக ஒரு சப்போர்ட் ஒன்று இருந்துருக்குது, அதையும் ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான், போதும். இன்றைக்கான அடுத்த நாள் கேப் அப் கேப் டவுன் ஆனால் இந்த லைன்ஸ் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு யூஸாக இருக்கும். அடுத்து டே கேண்டில் சார்ட்டுக்கு வாங்க. லோடிங்கில் இருக்குது. டே சார்ட்டுக்கு இதுக்கு கொஞ்சம் வேறு கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. அதே ஹாரிஜான்டல் லைனில் நார்மல் தலை அன்றைக்கி டே கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோமா, கலர் வேறு எதனா கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க. முன்னாடி நாளுக்கான டே, அதாவது ப்ரீவியஸாக எங்கெல்லாம் அந்த டே முடிஞ்சிருக்கு இதுவாகிருக்கு அதை கொஞ்சம் நம்ம மார்க் பண்ணிக்கிறது. அடுத்த சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இதை தாண்டி இப்போ நம்ம அந்த ஒன் டேவை தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகும்போது அடுத்து எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம இதை வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். அதாவது கெஸ்ஸிங் இல்லை, இந்த இடம் இந்த பாயிண்ட்டு கொஞ்சம் ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த இடமெல்லாம் ஓகே. அடுத்து வீக்லிக்கு பார்த்துருவோம். இதுலேயே வீக்லியும் ஆல்மோஸ்ட் கவர் ஆன எப்போவுமே 211 அது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. அதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். மற்ற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்குது. இல்லை மேலே போகுது அப்படின்னா வீக்லி ஹை, இதோ அடுத்த வீக்லி ஹை இங்கே வருது. அதையும் தாண்டி போனால் 23,116 அதை தாண்டி போனால் நம்ம ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு பார்க்கணும். கீழே வருதுன்னா இப்போ நம்ம மார்க் பண்ணுறது தான் வீக்லி ஹை. அந்த வீக்லி ஹைக்கு வேறு கலர் தந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இது பண்ணும்போது 15 மினிட்ஸ் சார்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஓரளவுக்கு நமக்கு தெரியும். நீங்களே வேணால் இது பண்ணி பாருங்கள். கரெக்டாக இந்த லைன் டே ஹை டே லோ, அது உள் டாட்டட் லைன் ஸ்விங் லோ. அதே போல் இந்த எல்லோ கலர் டே ஹை, அதாவது ப்ரீவியஸ் டேஸுடைய ஹை லோ அதை வச்சுட்டு அடுத்து எங்கெங்கே இருக்குன்ட்டு இந்த வெறும் ப்ளூ இது வீக்லி ஹை வீக்லி லோ, அதாவது ப்ரீவியஸ் டேஸில் எங்கெங்கெல்லாம் அதாவது ப்ரீவியஸ் வீக் ப்ரீவியஸ் வீக் க்ளோசிங்ஸு இல்லை ப்ரீவியஸ் வீக்ஸ் லோ அதை எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகேங்க, அவ்வளோதான். இது நான் ட்ரேட் பண்ணுற மெத்தடு. ஃபஸ்ட்டு முன்னாடியே இதை பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, இது இது நான் பண்ணுற விஷயங்கள் இது ஒரு சும்மா பேசிக் திங்.